கடவுளை நேரில் பார்த்ததுண்டா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நாம் எல்லோருமே பார்த்திருக்கின்றோம். நமக்கு துன்பம், இடர்பாடு, தாங்க முடியாத கஷ்டம் இவற்றின் போது நமக்கு உதவிய அத்துணை பேருமே கடவுள்தான். முதலில் நம்ம இந்த உலகிற்கு கொண்டு வந்த நம்முடைய தாய் தந்தை முதல் கடவுள். கடவுளே நேரிடையாக எல்லோருடைய வீட்டிற்கும் அனுப்பப்பட்டவர்கள். அடுத்து தன்னலமற்ற தாயாக இன்னொரு தாய் தந்தையாக இருந்து நமக்கு கல்வி அறிவை போதித்த ஆசிரியர்கள். அடுத்ததாக நம்முடனேயே வளரக்கூடிய, நாம் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று பொறாமை இல்லாத உள்ளன்போடு நம்முடன் துன்பம் இன்பம் இரண்டிலும் பயணிக்கக்கூடிய நம் தோழமைகள். மேற்கண்ட இவர்கள் எல்லோரும் நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் துன்புறும் போது, துக்கத்தின் போது உறவுகள் எல்லாம் கண்டு கொள்ளாமல் சென்ற பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று பண உதவியோ ஆட்கள் உதவியோ செய்வார்களே, அவர்களை தான் நாம் கடவுள் மாதிரி வந்து உதவினீங்க என்று சொல்வோம். இவர்கள் எல்லாம் நேரில் வாழும் தெய்வங்கள். அடுத்து தான் கற்றது போல அனைவரும் கற்க வேண்டும் என்று கல்விக்காக பணம் கொடுத்து உதவக்கூடியவர்கள். காய்ந்து போன நிலத்திற்கு மழைநீர் எப்படி அமிர்தமோ அதுபோல பசியால் வாடுவோருக்கு அன்னம் வழங்கும் அன்பு கரங்கள் கொண்ட நல்ல மனிதர்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களோ, இரத்த தானம் செய்பவர்களோ, பண உதவி செய்பவர்களோ அத்துணை பேரும் கடவுள்தான். தள்ளாத வயதில் பெரியோர்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருமே கடவுள்தான். இப்ப சொல்லுங்க, நாம் கடவுளை பார்த்திருக்கிறோமா இல்லையா? நிச்சயம் பார்த்திருக்கின்றோம். இந்த தஞ்சை தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு வரவேற்பு அளித்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். குறை நிறை எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.